அந்த ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு புது பிரஷ் வாங்கினால அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுங்க. இவ்வளோ மோசமா இருக்க போற கிச்சனை நம்ம சூப்பரா மாத்த போறோம். ஒரு தடவை தொடச்சா பத்தாதா? இங்க பாருங்க, ஒரு கேட்டா கிளீன் பண்றேன்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு உருப்படியா ஒரு ரசம் வைக்க நான் சொல்றேன் அவரோட வச்சுக்கலாம். இது எல்லாமே தூக்கி வீசும். கிச்சன்ல டம்பிள்ஸ் வச்சா பார்த்துருக்கீங்களா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேயே இது ஒன்றும் இல்லை. இப்ப வீடியோக்காக இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கோம். வேற எதுவும் காமிக்க கூடாதுன்னு தூக்கிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் கழுவி வைக்க சொன்னா இதை மட்டும் தான் கழுவி வைக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்ப வந்து கழுவி வேண்டியது இருக்கு. இதுல எங்க போய் கிச்சன் செட் பண்றது? எப்படி புது கிச்சன் எப்படி இருக்கணும் பாருங்க. என்னப்பா பண்ற? ஆக்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு புது பிரஷ் வாங்கினால அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுங்க, அதை கண்டிப்பா. இப்போ இவ்வளோ மோசமா இருக்க போற கிச்சனை நம்ம சூப்பரா மாத்த போறோம். எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி வாங்கியிருக்கோம். எஸ்பெஷலி பட்ஜெட்ல வாங்கியிருக்கோம். எப்படி மேக் ஓவர் வருதுன்னு கடைசியா பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, ஒரு குட்டியான காம்பாக்டான நான் மாடுலர் இந்தியன் கிச்சன் மேக் ஓவர் அதுதான் பார்க்க போறோம். வாங்க வரேன். நீங்க வரேன் பாக்குறதுக்கு ஷூ இந்த கல்வி கல் கல் இது எல்லாமே தூக்கி வீசும். பை த பை, எங்க சித்தியோட பேர் வந்து ஒபாமா. மேக்சிமம் எவ்வளவு தூரம் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுமோ அது எல்லாமே அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். இந்த மாதிரி அறிவாளிகள்லாம் கூட வச்சு எப்படி இந்த கிச்சன் மேக் ஓவர் பண்ண போறோம் தெரியல. தென் நீங்க எல்லாம் கொஞ்சம் பாத்திரம் மட்டும் தான் இருக்கு. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கிச்சன் ஃபுல்லா வைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். கிச்சன்ல டம்பிள்ஸ் வச்ச ஃபேமிலி பார்த்துருக்கீங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேயே இது இந்த வீட்டுல இருக்கு. ஆனா ஒருத்தர் யூஸ் பண்ணி கூட நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு டெடிகேட்டட் ஃபேமிலி அவங்க. பின்னாடி அவளை பாரு. என்னம்மா பண்ற? பசிக்குது, வேலை செஞ்சதுல. எவ்வளவு வேலைமா செஞ்சிருக்கீங்க? இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் வச்சேன்ல, அதனால ரொம்ப டயர்டா இருக்கு. வெரி குட். இந்தா சாப்பிட்டு அப்படியே கொண்டு போ. இப்படிதான் ஒரு வேலை இங்க கொடுத்தா இன்னொரு வேலை அங்க போகுது. அவனை பாரு. ஐயோ, அந்த அருகமனை பாருங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சைஸ்ல எங்கேயுமே கிடைக்காது. அதை காமிச்சிட்டு போங்க. எனக்கு வேஸ்டே போறீங்க. நான் காமிக்க கூடாதுன்னு எதுக்கு கொலை பண்ற மாதிரி தூக்கிட்டு இருக்கீங்க? போங்க. பயமா இருக்குங்க. உங்களே ஈரமா இருக்குடி. ஒன்றும் இல்லை. இப்ப வீடியோக்காக இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கா. வேற எதுவும் நான் இப்பவே எந்திரிச்சு குதிச்சு வெளியில போயிடுறேன். சரி தொடடா, கீழே தொடடா, தரைய தொடடா. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ஒண்ணு ரெண்டு வேலை வாங்கணும்னா எவ்வளோ விட்டு போட வேண்டியது. எனக்கு ஏதோ ஸ்வெட் ஆகுது. ஸ்வெட் ஆகுதா? எஸ். இப்பதான் இங்க தொடச்சு இங்க இறங்கிருக்கா. இந்த வீட்டோட எஜமானி இல்லையா? யாரு இந்த வீட்டு போனதுன்னு தெரியல. நான் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க மக்களே, ஆல்ரெடி தொடச்ச வீடியோ வீட்டுக்கு திரும்ப எத்தனை தடவை அவங்க தொடச்சிருக்காரு மட்டும் பாருங்க. ஒரு தடவை தொடச்சா பத்தாதா? இங்க பாருங்க, ஒரு கேட்டா கிளீன் பண்றேன்னு சொல்றான். ஐயோ, பொறுப்பா கழுவிக்க. ஆனா அது தண்ணி அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். அது எப்படி நான் இருக்கிறது? அது எவாபரேட் ஆகும் மக்களே. அது எவாபரேட் ஆகும். இது என்ன மதியம் 12 மணி நினைச்சியா? நைட் 9 மணி எவாபரேட் போடு. ஒரு வழியா கிச்சன் வந்து ஷெல்ஃப்லாம் தொடச்சிட்டோம். அண்ட் இதெல்லாம் ஃபுல்லா பொறுப்பா கழுவிருக்காங்க மேடம். இப்போ வந்து நெக்ஸ்ட் லைனா போட்டு எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி
அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த கிச்சன் டூர்ல இது ரொம்பவே காம்பாக்டான கிச்சன். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் சைஸ் இதுதான். ஒயிட் வந்து சூஸ் பண்ணா மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஆனாலுமே நாங்க வேற ஆப்ஷன் இல்லாம ஒயிட் தான் பிக் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா சின்னதா இருக்கிற இடம் நீ கொஞ்சம் பெருசா காட்டும், அதுக்காகவே தான் ஒயிட் கிச்சன் செலக்ட் பண்ணிருக்கோம். ஷெல்ஃப்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்கு, வேற ஷெல்ஃப் கிடையாது. ஸோ இதுக்குள்ள எவ்வளோ ஆர்கனைஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்ப்போம். இதுல இந்த வால் ஹைட் வரைக்கும் டைல்ஸ் போட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா ஈஸியா நம்மளால தொடச்சிக்க முடியும். ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி இல்ல தண்ணி வச்சு கலர்னாவே அழுக்கு ஃபுல்லா வந்துடும். இதே செவரு இருந்துச்சுன்னா அந்த பிசுபிசுலாம் ஒட்டி ரொம்பவே இதாயிடும். அதனால நீங்க யாராவது புதுசா கிச்சன் கட்டுறீங்கன்னா மேல வரைக்கும் கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்லன்னு நீங்க ஃபுல் டைல்ஸ் போட்டுருங்க. நம்ம லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் இதுவே என்ன, கிச்சன் நீட்டா இருந்தா போதும், நமக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே சமைக்கணும், மதியானத்துக்கு சமைக்கணும், நைட்டுக்கு சமைக்கணும், இது எத்தனைக்கு சமைக்கணும்னாலும் இந்த ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப அது நீட்டா இருக்கு அப்படின்னாவே நமக்கு வீட்லயே ஒரு பெரிய ஏரியா கிளீனா இருக்கும் வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நாங்க வீட்டுல செட் பண்ண போறதே கிச்சன் தான். ஷெல்ஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு, 3 ஷெல்ஃப் இருக்கு. ஸோ ஒரு இதை வச்சு கொடுங்க, மேஸ்திரி அண்ணா கெஞ்சி ஒன்று வச்சிருக்கோம். இதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று வைக்க சொன்னோம், பட் அவரு வந்து இல்லை என்னோட இஷ்டத்துக்கு தான் வைப்பேன்னு இப்படி வச்சிருக்காரு. சரி பரவாயில்ல, அதையும் யூஸ் பண்ணலான்னு இந்த 5 இடத்த பக்கம் நம்ம ஸ்டிக்கர் வச்சு கவர் பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலி வால் பேப்பர், பின்னாடி நீங்க பீல் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். டைமிங் பார்த்து வர மாட்டேங்குதுப்பா. வருது. இந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுத்துட்டு பீல் பண்ணிக்கலாம். பீல் பண்ணிட்டு ஸ்டிக்கர் ஸ்டிக் பண்ணிக்கலாம். சாரி, அளவு மட்டும் கட் பண்ணிக்கலாம். இது என்ன ஒரு ஐடியா பண்ணிட்டு போனோம், 3க்கும் தனித்தனியா கட் பண்ணாம ஒரு செல்ஃப் மெஷர் பண்ணி அப்படியே 3 ரோவா ஃபோல்ட் பண்ணிட்டு பண்ணலாம். அவ்வளவுதான். இந்த 3 செல்ஃப்லயே ஒரு ரோல் முடிஞ்சிருச்சு. இது ஒரு ரோல் வந்து ஐ திங்க் எவ்வளோ வருது அப்படின்னா 150 ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் வந்து அரௌண்ட் 200 rupees. இதை ஸ்டிக் பண்ணும்போது ஃபுல்லாகவே பீல் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணாதீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐ மீன் அது ப்ராப்பர் ஷேப் இல்லாமல் மடிஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ ஒருத்தர் பீல் பண்ணோம்னா இன்னொருத்தர் தேய்ச்சிட்டே வந்தோம்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயும் சேர்த்து வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்படி கொஞ்சம் அழகா இருக்கும். இப்ப இதே மாதிரி அடுத்த 2 இதுக்கும் ஊட்டிடும். சக்சஸ்ஃபுல்லா இது எல்லாமே இருந்ததுக்கு ஓகேயாச்சு. ஒரு ரோல் தான் வந்துச்சு, அது ஒட்டிட்டோம். இப்ப இது ஆல்ரெடி இருந்துச்சு இந்த லைனர், அதனால வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு அதையும் ஆட் பண்ணுவோம். ஏன்னா எங்க சித்தி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அடுத்த வாரம் நான் இங்க வந்தா இந்த பேப்பர் இருக்குமான்னு என்னால கேரண்டி தர முடியாது. அப்படிதானே சித்தி? அதுதான் இதுக்காக வந்து செக் பண்ணேன். மங்களகரமா மஞ்சள் ஸ்டார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு சுகர். சுகருக்கு ஒரு சின்ன கண்டெய்னர் வாங்கிருக்கு, ரெகுலர் யூஸ். அதுலயும் போட்டுக்கலாம்.
நம்மட வாங்குறதெல்லாம் நீங்க ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணியிருக்கோம். பட் முடிஞ்ச அளவுக்கு வாங்கியிருக்கோம். நியூ கிளாஸ் வாங்கணும்னு ஆசை. ஆனால் எங்கள் சித்தி எனக்கு துரத்தி அடிக்கும். அதனால இப்போதைக்கு எல்லாமே ஸ்டீல். இனி மீதி இருக்க பிளாஸ்டிக்லாம் நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஐட்டமா மாத்திடுவோம். கொரோனா ஐஸ்கிரீம் டப்பா நிறைய பேர் இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். நானும் கருவேப்பிலை போட்டுருப்பேன். நம்மளால இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி போய் எல்லா தூளுமே அதெல்லாம் போட்டுச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது வீட்டில் இருக்கிறதா இருக்கும். மூஞ்சில பட்டுச்சு என் பாடி. ஏதோ சாப்பிடாம வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிலாம் நினைக்காதுங்க. ஆல்ரெடி தர்பூசணி படம் உள்ள போயிடுச்சு. அது போக அது பத்தாவது போய் காளான் பீல்புடி எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. அது இல்லாம அதுக்கு அடுத்த ஐயோ இதுல அரிசி மாவு போட வந்துட்டேன். இது உப்பு போடுறதுக்கு முன்னாடி லைட்டா அரிசி மாவோ இல்ல கார்ன்ஃபிளவர் மாவோ போட்டுட்டு போட்டீங்கன்னா தண்ணி விடாது. இந்த ஜாடி நல்லா இருக்குல்ல. இது எங்க வாங்கணும்னா நம்ம கணபதி இருக்குல்ல, அங்கிருந்து வரும்போது ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்து பக்கத்துல மண்பானை ஜாடி எல்லாமே வைப்பாங்க. இது வந்து 5 கிலோ பிடிக்கிறது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 500 rupees சொன்னாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. இதே கலர்ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் இதை விட 100 rupees கம்மியாவே இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் 120. நல்லா இருக்குல்ல. இப்போ இதுல புளி போட்டுக்கலாம். புளிக்கு வந்து கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம். இருக்கிறது 4 பேரு. வருஷ ஜாமானம் வாங்குறவங்க எல்லாத்தையும் வாங்கி பூச்சி வரைக்கிறது, வண்டி வரைக்கிறது கேட்டாங்க. அவ்வளோ மென்ஷன் பண்ணோம். நானும் இந்த தப்பை தான் பண்ணேன் கல்யாணம் புதுசுல. எங்க சித்திக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷமா. ஆனா இனி நாங்க பாண்டு வளர்ப்போம். ஒரு கிச்சனை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. சமைக்க தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு நாள் ஆச்சு. ஒரு உருப்படியா ஒரு ரசம் வைக்க தெரியுமா? முதல்ல போண்டா நான் சொல்றேன் அவரோட வச்சுக்கலாம். முடிஞ்ச பொருள் ஊத்திக்கலாம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இந்த ஸ்டாண்ட் வந்து வெங்காயம் தக்காளி இருக்கு. கை வலிக்கிற அடிக்க முடியல. ஆனா ஈஸியா அசம்பிள் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. டக்கு டக்குன்னு இது வந்து அரௌண்ட் 500 rupees DIY. நாங்க எதுவுமே ஆன்லைன்ல வாங்க முடியல. ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைம்ல இது பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால எல்லாமே வந்து லோக்கல்ல வாங்கிப்போம். இதே இதை வந்து நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இனிமே கம்மியான பிரைஸுக்கு கிடைக்கும். அதுக்கு சைட்ல ஒரு இது எதுக்கு 2ல மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இல்ல ரெண்டும் ஒரே சைட்ல இருக்கோ இல்ல டிஃபரெண்ட் சைடு? நைஸ். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்ட். எனக்கு இந்த ஸ்டாண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன் தெரியுமா? என்னோட பெஸ்ட் பார்ட்டே ஸ்க்ரூ போட்டுட்டு அதுக்கு மேல அது தெரியாம உட்டன் ஃபீல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கர் போட்டுருக்காங்க ஒட்டுருக்கு. ஸ்க்ரூ போட்டா கஷ்டமான டாஸ்கா இருக்க போச்சுன்னு நினைக்கிறேன். இதுல இன்னும் ஒரே ஒரு கஷ்டமான என்னன்னா இந்த ஹோல மேட்ச் பண்ணணும். அது ஸ்க்ரூ மட்டும் ஒரு டைம் பொசிஷன்ல வச்சுட்டோம் அப்படின்னா
ஈஸியா வந்து நம்ம பண்ணிக்கலாம். டன். பார்க்கவே நல்லா இருக்குல்ல? இப்போ இந்த பேட்ச் அதே மாதிரி இந்த பக்கம் இன்னொரு ஷீட் இருக்கு. அதுல இங்கேயும் ஓட்டிடலாம். ஓட்ட தெரியாம இருக்கும். மொத்தம் 2 4 5 10 14 கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னொரு தடவை வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அவ்வளவு பொறுமை இல்லைல்ல, அதனால இந்த ஓட்டையும் இப்போதைக்கு க்ளோஸ் பண்றேன். அழகா இருக்குல்ல? இது வந்து ஆக்சுவலி நீங்க இந்த ஹோல்ட் இருக்குல்ல, இங்கேயுமே இதை பிளேஸ் பண்ணலாம் நம்மளோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் தகுந்த மாதிரி. ஆனா இங்க ரொம்ப குட்டியா தான் திங்ஸ் வைக்க முடியும். அதனால நான் என்ன பண்ணேன், மேல இருக்க ஹோல்ல வச்சுட்டேன். கீழே வந்து அஞ்சல் பண்ணி வச்சுக்கலாம், இங்க ஜாடி வச்சுக்கலாம், இங்க ஆயில் கேன்ஸ் வச்சுக்கலாம். கரெக்டா இருக்கும் ஒரு ஸ்டாண்டிங். இந்த ஸ்டிக்கர்ஸ் ஆக்சுவலி எங்க சித்தப்பாக்காக, ஏன்னா எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தானே, அதனால எது எதுன்னு கன்ஃபியூஸ் ஆகாம இருப்பாங்க. அதனால எங்க சித்தி விட எங்க சித்தப்பா தான் நிறைய சமைப்பாரு. கும்பிட போன தெய்வம், ஓ கும்பிட போன தெய்வம், குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்ததம்மா, அட குறுக்கே வந்ததம்மா. இப்ப நம்மளோட ஃபேவரட் ஸ்டாண்ட் எடுக்கிறோம். குட்டி ஜாடியில புளி மிளகா. ஆயிலுக்கு அண்ட் இந்த தூளுக்கு அண்ட் நம்மளோட ஆயில் கேன். ஓகேயா? அஞ்சனை பெட்டி. அஞ்சனை பெட்டி ஆக்சுவலி இதுக்கு அடியில போகும். ஆனா ஒரே பிரச்சனை, இந்த ஒயர் இருக்கு. ஸோ எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்குன்னு தெரியல. ஒருவேளை இங்க கம்ஃபர்டபுளா இல்லைன்னா இங்கன்னா ஓகே. பார்த்து இந்த ஸ்டாண்ட் வாங்கிருக்கோம். ரொம்ப பெருசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் எனர்ஜி ட்ரிங்க் தேவைப்படும். ட்ரிங்க் தேங்க்யூ பையா. தட்டி கேட்டா இட்லி தட்டு எடுத்துக்கோ. வித்து பெருசா இருக்கு, உள்ள போகல. பின்னாடி வச்சுக்கணும். ஃபைனலி 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட குட்டியான கியூட்டான கிச்சனை, நான் மாடலர் கிச்சனை எவ்வளோ அழகா ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம்னு பார்க்கலாமா? வாங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க வந்து ஒரு பாத்திரம் கழுவி போடுற ஸ்டாண்ட்ல இப்ப இருக்க லேட்டஸ்ட் மாடல்லே வாங்கியாச்சு ஸ்டாண்ட். இந்த பிளேட்டோட
நம்ம தண்ணி எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஸ்டாண்டு, இது வந்து மெயினா பிளேட் வைக்கிறதுக்காக தான் வாங்கணும். ஒரு எக்ஸ்ட்ரா ரேக் இருக்கனால நம்ம சின்ன சின்ன திங்ஸ், கப்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த சைட் ஃபுல்லா கரண்டி அண்ட் இங்க ஃபுல்லா உட்டன் கரண்டி, ஸ்பூனு, டம்ளர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஒரு குப்பை டப்பா, இந்த சோப்பு டப்பா மாத்தணும். நெக்ஸ்ட் இதுதான் நம்மளோட ஒர்க் ஏரியா. கொஞ்சம் பெரிய ஒர்க் ஏரியாவா இருக்கனால ஈஸியா நம்மளால ஒர்க் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்மளோட பழைய காலத்தை இருக்கு, இதை மாத்திரக்கு எனக்கு பிச்சு கொடுங்க அப்படின்ட்டாங்க. நான் இதை அப்படியே வச்சுட்டோம். இது ரொம்ப பிடிச்ச ஸ்டாண்ட் எங்களுக்கு தேவையில தான் வாங்குவோம். ரொம்பவே நல்லா இருக்கு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ரேக்ல வரமிளகா, புளி, கல்லுப்பு இது வச்சிருக்கோம். இங்க கடலெண்ணெய், நல்லெண்ணெய், நெய், பெருங்காயத்தூள், பெப்பர் பவுடர், தூளுப்பு இதெல்லாம் இங்க வச்சிருக்கோம். ஒரு குட்டியான இது வச்சு இதுல வந்து நைஃப், அப்புறம் மைகொதி, கத்திரிக்கோல், அப்புறம் பெரிய ஸ்பூன்ஸ் இதெல்லாம் இதுல வச்சிருக்கோம். அடியிலேயே ஒரு சின்ன டம்ளர் ஒழிச்சு வச்சிருக்கோம். எதுக்குன்னா குக்கர் விசில வந்து தண்ணியில போட்டு வைக்கிறதுக்காக. அது பக்கத்துலயே அஞ்சரை பெட்டி இருக்கு. அது பக்கத்துல ஒரு தண்ணி தவலை. இந்த பக்கம் நம்மளோட மிக்ஸி, இண்டக்ஷன். இவ்வளவு நாளா இது யூஸ் ஆச்சா இல்லையான்னு தெரியல, ஆனா இனிமே இதுதான் நமக்கு வந்து கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்க ஒரு டிவைடர் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த டிவைடருக்கு மேல எப்போ யூஸ் பண்ற ஒரு மிக்ஸி ஜார், ஒரு பால் பாத்திரம், அதே மாதிரி இன்னொரு சாஸ் பேன், ஒரு வடக்கல், இது மட்டும் இருக்கு. கீழே வந்து ஒரு 4-5 கப்ஸ் எப்போ யூஸ் பண்றது. இது வந்து பருப்பு வைக்க யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா மிக்ஸியோட ஐட்டம்ஸ், ஜூஸர், பெரிய ஜார் அண்ட் சின்ன ஜார். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸஸ் அவங்க யூஸ் பண்றது. அண்ட் பின்னாடி இருக்கிறது எங்க சித்தப்பாவோட டிஃபன் பாக்ஸ், ரொம்ப காலத்து மெமரி. அதனால அதை எடுக்கிறதுக்கு அது பேர் என்ன, ரூல், பெர்மிஷன், நோ பெர்மிஷன், அதனால அதை வச்சிருக்கோம். அடுத்து எங்களோட ஃபேவரட்டான 2 ரேக். இதுதான் நம்ம புதுசா வாங்கின ஜாடி. இதுல வந்து புளி போட்டிருக்கோம், இதுல கல்லுப்பு போட்டிருக்கோம். அண்ட் இங்க ஒரு குட்டி பார்ட்டிஷன் பண்ணி மேல வந்து ராகி மாவு இல்ல சத்து மாவு ரெண்டுமே மாத்தி மாத்தி போறோம், அதை வச்சிருக்கோம். சர்க்கரை, காப்பி தூள், டீ தூள் இங்க யாரும் குடிக்க மாட்டாங்க, வேணும்னா நம்ம அதை இங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மல்லித்தூள், மிளகாத்தூள், பொட்டுக்கடலை, அப்புறம் இங்க 4 சம்பளம். இதுதான் துவரம் பருப்பு தான் மெஜாரிட்டியா யூஸ் பண்றது. சோ அது மட்டும் முன்னாடி தெரியுற மாதிரி வச்சிருக்கேன். பச்சை பயிறு, கருப்புளுந்து, வெந்தயம், மஞ்சத்தூள் அதெல்லாம் வந்து ரெகுலர் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த கருப்புளுந்து, மஞ்சத்தூள், வெந்தயம் இது எல்லாமே நமக்கு வந்து அஞ்சரை பெட்டிலையும் இருக்கும். அதனால அப்பப்ப எடுக்கிறதுனால 1 by 1 ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சிருச்சு. அடுத்து இங்க வரமிளகா, இது கோதுமை மாவு. அண்ட் இங்க வந்து வரமல்லி இருக்கு. அதுக்கு மேல மிளகாத்தூள், அதாவது மிளகாத்தூள்னா குழம்பு மிளகாத்தூள், சாரி குழம்பு மிளகாத்தூள். இதுதான் நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா அரைக்கிறதுனால அது கொஞ்சம் நிறைய இருக்கும். அது பக்கத்துல பெரிய அதுல சக்கரை வச்சிருக்கோம். இங்க வந்து வருஷ மல்லிகை, சீரகம், மிளகு அண்ட் தென் கடுகு. அவ்வளவுதான் மேல இருக்க மொத்த ஏரியாவும். இப்ப அப்படியே கீழே பார்த்தலாமா வாங்க. இங்க வந்து சாப்பாட்டு அரிசி வச்சிருக்கோம். அடுத்து இது வந்து ரேஷன் ரைஸ், இட்லி கரைக்கிறதுக்கு. அது பக்கத்துல இருக்கிறது பச்சரிசி. இங்க வந்து பெரிய குக்கர், அந்த எல்லா ஈய பாத்திரமும் இங்கதான் இருக்கு. ஒரே ஒரு குட்டி ஹாட் பாக்ஸ், அப்புறம் ஒரு இடிக்கல். கூடவே கீழே வந்து ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சு அதுல தோசைக்கல், சப்பாத்தி போடுறது, அதுக்கப்புறம் ஒரு சாப்பிங் போர்ட் இதெல்லாம் பிளேஸ் பண்ணிருக்கோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த கடைசியில சிலிண்டர் இருக்கு. அண்ட் இங்க இந்த ஏரியாவை இனி யூஸ் பண்ணல. இட்லி பாத்திரம் அந்த மாதிரி பெரிய பாத்திரம் எல்லாம் வர வேண்டியிருக்கு, அதெல்லாம் இங்க வைக்க போறோம். அண்ட் இந்த 2 பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல உடைக்காத எல்லா பேக்கெட்ஸுமே இருக்கு. இதுல உடைச்சு யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ இதை 2யும் இங்க பிளேஸ் பண்ணிருக்கோம் ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்காக. அப்படியே இங்க வந்தீங்கன்னா ஒரு 3 டயர் ரேக் இருக்கு. இதுல மேல வந்து வெங்காயம், கீழே பெரிய வெங்காயம், அது கீழே தேங்காவும் வெள்ளை பூண்டும் வச்சிருக்கோம். அது பக்கத்துல ஒரு குட்டி இது வச்சு இதுல வந்து ஹேண்ட் வாஷ், அப்புறம் ஃப்ரிட்ஜ் மிரர் எல்லாம் கிளீன் பண்றது, அப்புறம் ஒரு கிச்சன் கிளீனர், சோப்பு, பாத்திரம் வளர்க்குற சோப்பு, குளிக்கிற சோப்பு அதெல்லாம் வச்சிருக்கோம். பக்கத்துலயே ஒரு குட்டி ஸ்டூல் இல்ல முக்கல். இவ்வளவுதான். நாங்க 3 மணி நேரம் டைம் எடுத்து செட் பண்ண கிச்சன் இதுதான். இதுல எங்களுக்கு ரொம்பவே டைம் எடுத்ததுன்னா அது இந்த ஷீட் ஓட்டினது தான். நாங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த ஷீட் ஒட்டி அதுக்கு மேல
இனி ஒரு லைனர் மாதிரி போட்டிருக்கோம் கிரிப்பா இருக்கிறதுக்காக. இந்த லைனர் இருக்கும்போது ஸ்லிப் ஆகாது. இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் செட் பண்ணிருக்கோம்ல, இந்த கிச்சனுக்கான ஓனர் நம்ம கூப்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஓகே, ரிவ்யூ மட்டும் நல்லா தரங்க இருக்கும். மண்டியா போட்டுறேன். சித்தி இங்க வாங்க. சீரா, இது வந்து எதுக்குன்னு கேட்டீங்கல்ல, பாத்திரம் வலிக்கு இதுல போடுவீங்க, அதுல தண்ணி வடியும். அந்த தண்ணி இப்படி எடுத்து இப்படி ஊத்திட்டு திருப்பியும் இதுல செட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு. ஓகே, அப்பதான் இது வந்து ஸ்பாயில் ஆகாம இருக்கும். இது வந்து வேஸ்ட். இது வந்து இது போறதுக்கு முன்னாடி கார்பேஜ் பேக் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் வந்து உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறமா வேஸ்ட் போட்டீங்கன்னா டெய்லி அதை எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியா தான். இது உங்களோட பூர்வீகமான அடுப்பு தான். அந்த ஸ்டாண்டு, உப்பு, புளி, வரமிளகா, மேல தூளுப்பு அண்ட் கல்லாணி கொண்டு நாளாணி கொண்டு அஞ்சரை பெட்டி இங்க இருக்கு. தண்ணி இங்க வச்சாச்சு. நம்ம மிக்ஸி இது அது எல்லாமே இங்க செட் பண்றேன். உங்களுக்காக எல்லாத்தையும் லேபிள் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே, நிஜமா நல்லா இருக்கா இல்ல வேற எல்லாமே நல்லா இருக்கும். செலவு தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எவ்வளவு செலவாச்சு? கொஞ்சம் ஆனா ஓரளவு பட்ஜெட் பரவாயில்ல, பட்ஜெட் கூட பரவாயில்ல. ஓகே, சித்தப்பா இருந்துச்சு. சித்தப்பா எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க. ஓகே, சரி. தேங்க்யூ. தேங்க்யூ. நான் தான் உன் ஆமா, நீங்க வந்து சொல்லணும். தேங்க்யூ. அவ்வளவுதான் எங்களோட காம்பாக்டான நான் மாடுலர் கிச்சன் டோர். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது மாத்தலாம், இதுல இந்த சேஞ்ச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அது எப்படி இருக்கும்னு சொல்றோம். இனி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். டாடா, பை.